ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி பச்சை முந்திரியை வச்சு ஒரு கறி குழம்பு தான் பண்ண போகிறோம். அது என்ன பச்சை முந்திரினா, நம்ம முந்திரி பருப்பு கடையில் வரும், அது ட்ரையாக இருக்கும். ஆனால் அதுக்கு முன்னாடி மரத்தில் பச்சையாக இருக்கும். அதை வச்சு தான் நம்ம இன்றைக்கி குழம்பு பண்ண போகிறோம். சிக்கன் 1/2 கிலோ எடுத்து வச்சுருக்கோம். அதையும் 2 சேர்த்து தான் பண்ண போகிறோம். இந்த பச்சை முந்திரியை சுத்தம் பண்ணுறது ப்ராசஸ் கொஞ்சம் கஷ்டம், ஆனால் டேஸ்ட் செம்மையாக இருக்கும். இந்த குழம்பு இன்றைக்கி என்னோடய ஹஸ்பண்ட் தான் எங்களுக்காக செஞ்சு கொடுக்குறாரு. இன்றைக்கி எங்களுக்கு சமைக்கிறதுக்கு ரெஸ்ட்டு விட்டுட்டு அவர் செஞ்சு தரேன்னு சொல்லி செஞ்சுருக்காரு. பாருங்கள், என்னென்ன தலைகீழாக எல்லாத்தையும் போடுவார். ஆனால் டேஸ்ட்டு நல்லாவே இருக்கும். எந்த மசாலாலாம் மாற்றி தான் எல்லாத்தையும் போட்டிருப்பார். ஆனாலும் டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். பாருங்கள், ஃபஸ்ட்டு என்ன பண்ணியிருக்க, ஒரு பாத்திரத்தில் எண்ணெய் ஊற்றி மசாலா எல்லா ஹோல் ஸ்பைசஸும் போட்டிருக்காங்க. அடுத்தது வெங்காயம் போட்டிருக்காங்க. போட்டு நல்லா வதக்குறாங்க. எதையுமே ப்ராப்பராக ஆர்டராக பண்ண மாட்டாங்க, ஆனாலும் டேஸ்ட் இருக்கும் அவங்க செய்கிறதுல. அது எப்படின்னே தெரியாது. அடுத்தது பச்சை மிளகா போட்டிருக்காங்க. போட்டு எல்லாத்தையும் நல்லா வதக்கிக்கிறாங்க. இது மாதிரி எத்தனை பேர் வீட்டில் அவங்க ஹஸ்பண்ட்லாம் செஞ்சு தருவாங்கன்னு தெரில. எப்படியும் எல்லாேருக்கும் வாரத்தில் ஒரு நாளாவது செஞ்சு கொடுப்பாங்கன்னு தான் நினைக்கிறேன். அடுத்தது தக்காளி போட்டுக்கிட்டாங்க. நம்ம இஞ்சி பூண்டு போடுவோம், அவங்க தக்காளி போட்டுக்கிட்டாங்க. தக்காளி போட்டு நல்லா வதக்குறாங்க. வெங்காயம் தக்காளி சீக்கிரமாக வதங்கணுன்னா உப்பு சேர்க்கணும். அதை கூட இன்னும் சேர்க்கல. இதையே போட்டு வதக்கிட்டு இருக்காங்க. இப்போ தான் உப்பு சேர்க்குறாங்க. உப்பு சேர்த்து அதையும் நல்லா வதக்கிக்கிறாங்க. நம்ம இதுக்கப்புறம் இதுதான் போடணுன்னு சொன்னால் இதெல்லாம் என்ன ரூல்ஸா, எப்போ வேணால் எதை வேணால் போடலாம் அப்படின்னு சொல்லி தான் சமைப்பாங்க. ஆனாலும் டேஸ்ட் நல்லா தான் இருக்கும். அடுத்தது கறியை போட்டுவிட்டாங்க. இஞ்சி பூண்டையே போடாமல் விட்டுட்டாங்க. கறியை போட்டு நல்லா வதக்க போகிறாங்கன்னு நினைக்கிறேன். பாருங்கள், கறி போட்டு நல்லா வதக்குறாங்க. இப்போ தான் இஞ்சி பூண்டையே சேர்க்குறாங்க. இஞ்சி பூண்டு போட்டு நல்லா வதக்க போகிறாங்க. நல்லா வதங்கணும். அப்புறம் இப்போ மஞ்சத்தூள் சேர்த்துக்கிறாங்க. நம்ம எப்போவுமே கறி சமைக்கும் போது எடுத்தோடனே தண்ணி ஊற்றக்கூடாது. ஏன்னா அந்த கறி வேக அதுலேருந்து தண்ணி வரும். அதை மட்டும் கரெக்டாக ஃபாலோ பண்ணியிருக்காங்க. பாருங்கள், கறி வேகும் போது அதோட தண்ணி வெளியே வந்திருக்கு. இப்போ மஞ்சத்தூள் போட்டு நல்லா வதக்கி திரும்ப க்ளோஸ் பண்ணிக்கிறாங்க. இப்போ குழம்புக்கு தேவையான மசாலாலாம் சேர்க்க போகிறாங்கன்னு நினைக்கிறேன். நல்லா வதக்குறாங்க. திரும்ப இப்போ மிளகாய் தூள் சேர்த்துக்கிறாங்க. 2 ஸ்பூன் மிளகாய் தூள் சேர்த்துருக்காங்க. சாரிங்க, ஃபஸ்ட்டு 2 ஸ்பூன் கொத்தமல்லி தூள் சேர்த்துருக்காங்க. இப்போ தான் மிளகாய் தூள் சேர்க்குறாங்க. 4 ஸ்பூன் மிளகாய் தூள், 2 ஸ்பூன் கொத்தமல்லி தூள், 4 ஸ்பூனு மிளகாய் தூள் சேர்த்துருக்காங்க. கிரிக்கெட் ரன்னிங் கமெண்ட்ரி மாதிரி கொடுக்க வேண்டியதாக இருக்குது. எதுக்கப்புறம் என்ன செய்கிறாங்கன்னே தெரியல. அதுக்கப்புறம் தண்ணி சேர்த்து நல்லா கலந்து விட்றாங்க எல்லாத்தையும். இப்போ குழம்பு நல்லா கொதிக்க விடுவாங்கன்னு நினைக்கிறேன். திரும்ப உப்பு சேர்த்துக்கிறாங்க. கல் உப்பே போடாமல் தூள் உப்பே போட்டுட்ருக்காங்க. அடுத்தது சப்பாத்தி போடுறாங்க. அதை கொதிக்க விட்டுட்டு குழம்பு கொதிக்கிறதுக்குள்ளே சப்பாத்தியை போட்டு எடுத்துக்கலான்னு அதை போட்டு எடுத்துகிட்டு இருக்காங்க. அடுத்தது இந்த குழம்பு தடிப்பாகிறதுக்காக அதுக்கு முந்திரி, இது காஞ்ச முந்திரியை ஊற வச்சுருக்காங்க. அதுக்கப்புறம் அது கூட மிளகு சேர்த்துருக்காங்க. அது கூட கொஞ்சம் பொட்டுக்கடலை எல்லாத்தையும் சேர்த்து அதை நல்லா நைஸ் பவுடராக அரைச்சி
அதை வந்து இந்த குழம்புல ஊற்றினா அந்த குழம்பு வந்து நல்லா திக்காகும். பாருங்கள், பச்சை முந்திரி போட்டிருக்காங்க, முந்திரி பருப்பு போட்டிருக்காங்க. அதை ஆட் பண்ணுறத வீடியோவில் காட்டல. பச்சை முந்திரியை போட்டுட்டு இப்போ அரைச்சி வச்சுருந்த இந்த மசாலாலாம் அதை கூட சேர்த்துக்கிறாங்க. அதாவது இந்த ட்ரை கேஷ்யூ நட்டும், அடுத்தது பெப்பரு, அடுத்தது வந்துட்டு பொட்டுக்கடலை, இது 3ஐயும் ஒன்றா சேர்த்து அரைச்சி அதை வந்து போட்டு இந்த குழம்ப திக்கனிங் பண்ணிக்கிறாங்க. அவ்வளோதான், குழம்பு ரெடி ஆகிடுச்சு. இப்போ சப்பாத்தியோட குழம்பு ஊற்றி தராங்க. டேஸ்ட்டு நல்லாவே இருந்தது. அந்த பச்சை முந்திரியோட டேஸ்ட்டு சூப்பராக இருந்தது. நைட்டு இதுதான் நாங்கள் செஞ்சு சாப்பிட்டோம். நல்லா இருந்தது. நீங்களும் இது மாதிரி முந்திரியை போட்டு முந்திரி வந்து கடைசியில் சேர்த்துக்கணும். இது மாதிரி செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள், நல்லா டேஸ்ட்டாக இருக்கும்.